ஸோ நியூ அப்டேட் வந்திருக்கு கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளும் சரி யூடியூப்லேயும் சரி நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து 2020 வந்து க்ரியேட் பண்ணுறது. எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவாக இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் 4 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கரண்ட்லி என்ன அப்டேட் இருக்கோ ஸோ அந்த அப்டேட்டை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேனலை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேனலை வந்து நம்ம வந்து இன்னும் க்ரியேட் பண்ணலை, இன்னும் ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணல. நான் வந்து மெயில் ஐடி ஜிமெயில் ஐடி எப்படி வந்து ஒரு சேனலுக்குன்னு க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு நம்ம வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சீரிஸ் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா குரோம் ப்ரௌசரில் யூடியூப் ஃபீச்சர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக யூடியூப் ஃபீச்சர்னு போட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு தான் வருவீங்க. நீங்கள் வந்து கூகுள்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி குரோம் ப்ரௌசர்லேயும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய எந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து சேனலாக மாற்ற போகிறீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். லாகின் பண்ணி வச்சுட்டு யூடியூப் ஃபியூச்சர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் மானிட்டேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மானிட்டேஷன் இருக்கலாம், இதை எனேபிள் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்று இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான். நம்ம மானிட்டேஷன்லாம் உடனேலாம் எனேபிள் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில ப்ரொசீஜரை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஒரு இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸும் எனேபிள் ஆனதுக்கப்புறம் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் இதை வந்து அடிக்கடி செக் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக் மார்க் விழுந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு என்ன பார்க்க போகிறோன்றதை வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாங்கர்ஸ் வீடியோ அப்படின்னு ஏதோ இருக்குது. ஸோ அதையும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மெசேஜ் மூலிமா வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களா இல்லை கால் மூலிமா வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் செகண்ட் ஒன்று டெக்ஸ்ட் மீ அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷனில் ஓடிபி வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள், நான் அதை என்ட்ரு பண்ணிட்டு ஷோ பண்ணுறேன். $372 029. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல வெரிஃபைடு அப்படின்னு மேலே வந்து டிக் மார்க் விழுந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன், யூடியூப் அக்கௌண்ட் இஸ் நவ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்து அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கனால வரமாட்டேங்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. தென் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அண்ட் வந்து பேக்ரவுண்ட் ஆர்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் சேனல் அப்படின்னு இருக்கலாம், கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கலாம் ஃபஸ்ட் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நான் ஆல்ரெடி வந்து லோகோ செட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் ஆர்ட்டும் செட் பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரே வீடியோவாக நான் சேர்த்து ரெண்டையுமே நான் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுச்சு அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் அவைலபிளாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஆர்ட்டும்
லோகோ செட் பண்ணுறதுக்கும் நிறையா வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் உதவியாக இருக்குது. நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூடிய விரைவில் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று சேனல் ஆர்ட் தான். ஓகேங்களா? சேனல் லோகோ கூட நம்ம வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். சேனல் ஆர்ட்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எடிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுடைய கேலரி பேஜ் அந்த பேஜை கூட்டிகிட்டு போயிடும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கேட்கும். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல செட் எ ஃபோட்டோ ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து சேனல் க்ரியேட் பண்ணி லோகோலாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். அந்த சேனலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். எனக்கு வேணாம். செட் எ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லோடிங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு சில அபவுட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரிஃப்ரெஷ் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய செட் பண்ணது வந்துருச்சு, லோகோ வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு. இந்த ஆர்ட்டு சைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு கரெக்டாக வந்து செட் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்கு ஒரு வழியுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல திருப்பி செலக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரி கிளிக் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணி. அடுத்து நான் பிக்சல் லேபில் தான் இதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொபைலில் எப்படி இருக்கும், டிவியில் எப்படி இருக்கும், மொபைலில் எப்படி இருக்கும், டிவியில் எப்படி இருக்கும், லேப்டாப்பில் எப்படி இருக்குன்றதை அந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிறணும். வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இந்த மாதிரி தான் உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆர்ட் தெரியும். அதே மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக வந்துட்டு பேக்ரவுண்ட் ஆர்ட் வந்து வைக்க முடியும். ஸோ அதனால் இந்த விதத்தில் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட்ன்னு இருக்குல்ல கீழே, இந்த ஐக்கானை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ சேவ் ஆகிருச்சு. ஸோ ஃபுல்லாக லோடிங் ஆகுது. ஸோ நான் வந்து யூடியூப் ஆப்பில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் உங்களுக்கு சேனல் இருந்தது அப்படின்னா அந்த சேனலை கூட நீங்கள் இது கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனலோடைய யூஆர்எல் கேட்டிருப்பாங்க. அந்த சேனலோடைய லிங்க் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். அந்த லிங்க்கை நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சேனலோடைய நேமை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபியூச்சரில் அப்புறமாட்டி கொடுத்து வச்சுக்கிறேன். கொடுத்த டைம் ஆயிரும். ஏன்னா இன்னொரு சேனலோடைய லிங்க்கை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். நான் அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல டன் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ இந்த ஒரு ஷேப்பில் தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆர்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்னஸாக வந்து வரும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுனா, இது அப்லோட் அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி இங்கே தான் வரும். ஸோ
அப்லோடுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோதான் ஃபீச்சர்ஸு, வேறு வந்து இதில் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அபவுட் செக்ஷனை கூட நீங்கள் வந்து எடுத்து எழுதுறேன்னா எழுதிக்கலாம். உங்களுக்கு எதுவும் வெப்சைட் எதுவும் இருந்தது அப்படின்னா அந்த வெப்சைட்டை கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய லொக்கேஷன் வேணும்னா கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் என்கொயரி, அதாவது உங்களை வந்து யாராவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ப்ரொமோஷன் ஸ்பான்சர்ஷிப்புக்கு நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து 1 நிமிட்ஸ் நியூஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல இன்னுமே ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போல் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ கீழே கொஞ்சம் சுருக்கிட்டு இந்த இடத்துல டன் அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய அபவுட் பேஜை கண்டிப்பாக கொஞ்ச நாள் நம்ம வந்து எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஸோ அபவுட் பேஜை நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ யூடியூப் ஆப்பில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது நம்மளுடைய இப்போ க்ரியேட் பண்ண ஃப்ரெஷ்ஷான சேனல். இந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருச்சு, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் லோகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆர்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஆர்ட்டுக்கான சைஸையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு லோகோ மேக்கர்ஸ் ஃப்ரீயாக வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ மேக்கர்ஸ்லாம் நான் வந்து